வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நெத்திலி மீன் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு 15 நெத்திலி மீன் எடுத்துக்கிடுங்க. அதனுடைய நடுவில் ஒரு முள் இருக்கும். அந்த முள்ளை எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கின பிறகு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிடுங்க. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிருங்க. நல்லா வேகட்டும். இதில் நம்ம தண்ணீர் சேர்க்க மாட்டோம். இந்த நெத்திலி மீன் தொக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம், சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான நெத்திலி மீன் தொக்கு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.